ஆஃப்காட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஆஃப்காட் எக்ஸாமுக்கான சிட்டி இன்டிமிடேஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது நான் கொடுத்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் உங்களோட யூசர் நேமு, அதாவது யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் வந்து கேப்சா கோடு போட்டு சைன்இன் பண்ணிங்கன்னா உள்ள உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி இருக்கு. அதாவது எக்ஸாம் டேட் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே டேட்டில் தான் என்ன எக்ஸாம் நடக்க போகுது. பட் சிட்டி வந்து சேஞ்ச் ஆகல, ரைட்டா? ஸோ அதனால எந்த சிட்டியில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். சிட்டி மட்டுமே தெரியுமே தவிர அதில் எந்த இடத்துல, இப்போ மதுரைனா மதுரை மட்டும்தான் இருக்கும். மதுரையில் எந்த இடத்துல எக்ஸாம் சொல்லிட்டு இப்போ பார்க்க முடியாது. அது ஹால் டிக்கெட்டில் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ ஹால் டிக்கெட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்னா சிட்டி மட்டும்தான் வந்து, ஸோ எக்ஸாமோட சிட்டி மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிறது வந்து 4th ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஆஃப்காட்டோட எக்ஸாம் டேட் வந்து 8th ஆகஸ்ட், ரைட்டா? ஸோ அதனால வந்து 4th ஆகஸ்ட் எப்போதும் எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட்ல டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஹால் டிக்கெட்டோட சேர்த்து நான் என்ன கொண்டு போகணும் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க. உங்களோட அட்மிட் கார்டு வந்து பிரிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஆதார் கார்டு வந்து வச்சுருக்கணும். இப்போ சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து நான் ஜெராக்ஸ் வச்சுருக்கேன்னா ஜெராக்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அடிஷ்னல் ஐடியுமே கொண்டு போய்க்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து கொண்டு போய்க்குங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து, ஸோ நம்மளோட வந்து என்னன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 2 கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் என்ன நீங்கள் அதாவது அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை கொண்டு போய்க்குங்க. அடுத்து ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென் என்னன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னன்னா நீங்கள் கொண்டு போக வேண்டியது. ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கிறத சொல்கிறேன். இப்போ முக்கியமான வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days கிட்ட இருக்கு, ரைட்டா? நான் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக ஆப்காட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு என்டையர் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஜிகேக்கு வந்து என்ன மாதிரிலாம் கேட்பாங்க, எதை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லி அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ தயவு செய்து உங்களுக்கு டைம் இருக்குது, நான் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வீடியோவும் பாருங்கள், ரைட்டா? ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன், ஆர் வந்து இப்படி தான் படிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறத மட்டும், அதாவது எதை லேர்ன் பண்ணணும், எதை ரிவிஷன் பண்ணணும் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க. தேவையில்லாத என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து படிக்க தேவை கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.